பேர், உங்கள் ஊர் பேர் சொல்லுங்கள். என் பேர் டோனி. ஊர் வந்து அம்பாசமுத்திரம் தாலுக்கா, அதில் கருத்தப்புள்ளியூரும்பாங்க. நாட்டுக்கோழி எத்தனை வருஷமாக வளர்த்துட்ருக்கீங்க? அதோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி எங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. நாட்டுக்கோழி எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்தே, ரொம்ப சின்ன வயசுலேருந்தே நாட்டுக்கோழி நம்ம வீட்டில் வளர்த்துட்ருக்கோம். அது எப்படின்னா ஒரு 5-6 கோழி எப்போவுமே வீட்டில் இருக்கும். அது வந்து இப்போ என்னென்னா, இப்போ நம்மளுக்கு தோட்டம் எல்லாம் பெருசாக ஒரு 3 ஏக்கரில் தோட்டம் செட் பண்ணோடனே அப்போ இது வந்து நிறைய வளர்க்கணுன்ட்டு ஆசை வந்துட்டு. ஃபஸ்ட்டு நம்ம இருந்தது வந்து இந்த அளவுக்கு பெரிய இடம் கிடையாது, சின்ன இடம் தான். வாடகை வீட்டில் இருப்போம். அப்போ அந்த இடத்துல நிறைய வளர்த்தாலும் பிரச்சனை வரும். ஆனாலும் இப்போ வளர்க்கணுங்கிற ஒரு ஆசைக்கு ஒரு 5-6 கோழி இருந்துகிட்டே இருக்கும் சின்ன வயசுலேருந்தே. இப்போது தனியாக வீடு கட்டி தோட்டம்லாம் போட்ட உடனே இப்போ ஒரு 100-150 கோழி இருக்குது நம்மகிட்ட. 150 கோழிங்கிறது என்றைக்குமே நம்ம ஃபஸ்ட்டு வந்து நிறைய குவான்டிட்டியாக கோழி வாங்கி நாட்டுக்கோழியில் உள்ள ரகங்கள்லாம் நிறைய இருக்குல்ல. இப்போ போஞ்சாங்கோழி, அது வந்து நாட்டுக்கோழின்னு சொன்னால் நாட்டுக்கோழிங்கிறது ஒன்று தான். அது போக என்னென்னா நந்தனம் 4ன்னு இருக்குது, அப்புறம் ரெட் ரோலர்னு இருக்குது, பிளாக் மைனார்க்கா இருக்குது, போண்டா கோழி இருக்குது, கிரிராஜான்னு இருக்குது, வனராஜான்னு இருக்குது. இதெல்லாம் ஹைப்ரிட், நாட்டினங்களே ஹைப்ரிட் பண்ணி கொண்டு வந்தது. இப்போ ரெட் ரோலர், பிளாக் மைனார்க்காலாம் என்னென்னா முட்டையை பேஸ் பண்ணி உள்ள கோழிகள். அது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த நான் சொல்லக்கூடிய ரெட் ரோலரு, பிளாக் மைனார்க்கெல்லாம் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் உண்டாக்கிட்டாங்க. அப்போவுமே முட்டைக்கான கோழிகள். இப்போ அதுக்கப்புறம் இந்த கிரிராஜா அதுக்கு அடுத்து வந்துச்சு, அப்புறம் வனராஜா வந்துச்சு, அப்புறம் நந்தனம் 4, நந்தனம் 2. இப்போ இந்த நந்தனம் 4ங்கிறதுலாம் வந்து நாட்டுக்கோழி மாதிரியே இருக்கும். நம்ம வந்து பெரிய லெவலில் வித்தியாசம்லாம் கண்டுபிடிக்க முடியாது, அந்த மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற கோழிகள் வந்து சுத்தமான நாட்டுக்கோழிக்கும். என்கிட்ட நான் ஃபஸ்ட்டு நிறைய சண்டை சேவல் வளர்த்தேன். எனக்கு சண்டை சேவலில் பயங்கர ஆர்வம் உண்டு. சண்டை சேவல் தான் வளர்த்தேன். அதுக்கப்புறம் நான் ஃபாரின் போகும்போது அதை வந்து வீட்டில் மெயின்டைன் பண்ண பார்க்க முடியாது. அது வந்து ஒரு குஞ்சு வளரும் போதே சண்டை போட்டு ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டு செத்தே போகும். சாவது அளவுக்கு சண்டை போடாது, லேசாக சண்டை போட்டு அளவுக்கு சண்டை போடுவாங்க. ஆமாம், சாவது வரைக்கும் அது வந்து சண்டை போட்டு நீயா நானா 2ல் 1 சாகணும். அதனால் அப்போ வந்து என்னென்னா வீட்டில் எனி டைம் அதை வந்து கண்காணிக்க முடியாதுங்கிறனால அதெல்லாம் கொடுத்துரு அப்படின்னாங்க. அப்போ நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு கொடுத்தேன், கொஞ்சத்தை சேல்ஸ் பண்ணேன். அப்புறம் எங்கள் அம்மா ஒரு 2 சேவல் மட்டும் எனக்கு தான் அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு நாட்டுக்கோழி வளர்த்து எங்கள் அம்மாவுக்கு 2 சேவல் கொடுத்து போனேன். ஏன்னா அது வந்து நல்ல சைஸ் பெருசாக இருக்கிறதுனால அதுக்கு ஆசைப்பட்டு கேட்டாங்க. அப்போ அதுக வந்து கொஞ்சம் கிராஸ் ஆனதுனால இந்த நாட்டுக்கோழினே இப்போ என் கோழி கொஞ்சம் பெரிய சைஸாக தெரியும். அது வந்து சண்டை சேவலில் கிராஸ் ஆனதுனால அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இது போக நாட்டுக்கோழியை தவிர வேறு இந்த மாதிரி ஃபேன்சி கோழிகள் நிறைய இருக்குது. ஃபேன்சி கோழியில் குப்பிம்பாங்க, கழுத்து. நம்ம நாட்டுக்கோழி சந்தையில் போயோ ஏதோ யார்கிட்டயே வாங்கணும்னா என்ன மாதிரி குவாலிட்டி பார்த்து எப்படி செக் பண்ணி வாங்கணும்? சந்தையில் வந்து நீங்கள் வாங்குறத விட ஒவ்வொரு வீடாக போய் வாங்குறது நல்லது. இப்போ நீங்கள் நாட்டுக்கோழி வாங்க போகிறீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கிராமத்துக்குள்ளே போகிறீங்கன்னா ஏதாச்சும் ஒரு வீட்டில் 4-5 கோழி வளர்ப்பாங்க. அவங்க தான் சுத்தமாக ஒரிஜினலாக வளர்ப்பாங்க. 2வது மேயும் போது போய் பார்க்கணும். இப்படி கோழியை மேய்ஞ்சிட்டு இருக்கலாம், அப்போ நம்ம காலையிலே போய் பார்க்கணும். அப்போ கோழிகள் எப்படி நல்லா தெளிவாக மேயுதா அப்படின்ட்டு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் இல்லை இப்போ கோழி அடையும் போது தான் தர முடியும், இப்போ பிடிக்க முடியாதும்பாங்க. அப்போ அந்த மாதிரி நேரம் அப்போ நம்ம இருந்து வெயிட் பண்ணி சாயந்தரம் அடைகிற நேரம் வாங்கணும். அப்போ வந்து சீக்கு இருக்காது. இது சந்தையில் வாங்கும்போது உங்களுக்கு கால் கட்டி போட்டு இப்படி போட்டிருப்பான், கட்டி சந்தையில் போட்டிருப்பான். அந்த கோழிகள் எந்த சீக்கில் தூங்கிட்டு இருக்கிற கோழி கூட கால் கட்டி போட்டிருக்கும்போது என்ன செய்யணும்னா அந்த மிரட்சி, அந்த பயத்தில் கண்ணை முழிச்சு தான் இருக்கும், திரும்ப முழிச்சிட்டு நிற்கும். அப்போ கோழி நல்லா இருக்கேன்ட்டு நம்ம சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்துடுவோம். வாங்கிட்டு வந்து வீட்டில் விட்டால் தூங்கி நிற்கும். பார்த்தா அது சீக்காக இருக்கும். அந்த ஒரு கோழி சீக்கு அங்கே நம்ம கூட்டில் உள்ள அத்தனை கோழியும் கொண்டுரும். அது எல்லா கோழிக்கு வந்து எப்படின்னா ரொம்ப சடனாக சீக்கு பரவும், டப்புன்னு சாவும். அதனால வச்சிருந்த பண்ணையில் உள்ள எல்லா கோழிக்கும் பரவிடும்னா ஒரு கோழிக்கு சீக்கு வந்துட்டா எனக்கு அந்த மாதிரி அனுபவம் பார்த்தீங்கன்னா ஒரு 80 கோழியெல்லாம் செத்துருக்கு. 80 கோழி ஒரே நாளில் நைட்டு ஒரு கோழிக்கு சீக்கு இருக்கும். வெளியிருந்து வாங்கி விட்டது தான். ஒரு பண்ணையிலேருந்து ஒரு கோழி ஆசைப்பட்டு ஒரு நிறம் நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கு சீக்கு இருந்திருக்கு. அது ஒரு நாள் தூங்கிச்சு, அது மறுநாள் 10 தூங்கிச்சு. அதுக்கு அடுத்த நாள் 80 தூங்கி 80ம் செத்து போச்சு. 80 அங்கே ஒரு பெரிய கிடங்கு இருக்குது, அந்த கிடங்குல தான் தூக்கி போட்டோம். அவ்வளோத்தையும் போட்டோம். அவ்வளோ பெரிய லாஸை உண்டாக்கிறோம் கோழி வந்து. அதனால் கோழி வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதில் வந்து ரொம்ப. அதனால் சந்தையில் போய்லாம் டக்குன்னுலாம் வாங்கிடக்கூடாது. இப்போ அப்படி ஒரு வேளை சந்தையில் வாங்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வந்தாலும் அதை வாங்கி அது வந்து ஒரு 2-3 நாள் கொஞ்சம் ஒரு நாளாச்சும் தனியாக விட்டு பார்க்கணும். அதோட ஆக்டிவிட்டியை பார்த்துட்டு தான் நம்ம மொத்த கோழிகள் கூட விடணும். அப்படி ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து ஒன்று வைத்தியம், அதுக்கான வைத்தியம் வந்து ஒவ்வொரு நோய்க்கு ஒவ்வொரு வகையான வைத்தியம் இருக்குது, எக்கச்சக்கம் இருக்குது. கோழிக்கான நோயும் வைத்தியத்தை பற்றி சொல்லணுன்னா சொல்லிகிட்டே இருக்கலாம், அவ்வளோ இருக்குது.
அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு க்யூர் பண்ண முடியும்னா அதை பண்ணணும். அப்படி இல்லை என்னன்னு தெரியலன்னா அது வந்து தூர போட்டுரும். இப்போ நான் சொன்ன மாதிரி என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு 300 கோழி வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டால் எடுத்தோடனே 300 கோழி வாங்கக்கூடாது. நான் முதல்ல அதான் சொன்னேன். ஒரு 10 கோழி தான் வாங்கணும். 10 பொட்டை கோழி வாங்குதோம்னா ஒரு சேவல் இல்லைன்னா அதிகபட்சம் போனால் 2 சேவல் தான் அதுக்கு போடணும். 10 கோழிக்கு ஒரு சேவல் தான் கணக்கு. தேவைப்பட்டால் ஒரு 2 சேவல் எக்ஸ்ட்ரா ஒரு சேவல் வாங்கி வச்சுக்கிடலாம். இதை வச்சுட்டு இதில் இருந்தால் நம்ம அடை வச்சு பெருக்கணுமோ ஒழிய எடுத்த உடனே 100 200 வந்து வாங்கக்கூடாது. அது வந்து பெரிய தப்பு. நிறைய பேர் அப்படி தான் ஆசைப்பட்டு கோழியாக வெளியே போய் வாங்கிடுதாங்க. அப்போது நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு இந்த கோழிகளை வாங்கும்போது ஒரு கோழி ஒரு பக்கம் வாங்குதோம்னா சேவல் வந்து வேறு வீட்டில், இப்போ ஒரு வீட்டில் கோழிகள் வாங்குதோம்னா சேவல் வந்து வேறு ஒரு இடத்துல வாங்கும்போது இன்ப்ரீட் ஆகாமல் தடுக்கலாம். இப்போ நம்ம ஒரே வீட்டில் சேவலும் கோழியும் வாங்கும்போது அது வந்து என்னென்னா இன்ப்ரீட் ஆகும். இன்ப்ரீட் ஆகும்போது இன்ப்ரீட் ஆகுது ஒன்றும் தப்பு இல்லை, கோழி சேவலில் இன்ப்ரீட் ஆகுது தப்பு இல்லை. ஆனால் என்னென்னா கண்டினியூ இன்ப்ரீட் ஆகும்போது அதுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அடுத்தடுத்த ஜென்ரேஷன் கொஞ்சம் குறையும். அதனால் ஃபஸ்ட்டு பேட்ச் நம்ம எடுக்கும்போது பொட்டைக்கோழி ஒரு இடத்துல எடுத்தோம்னா சேவல் வந்து வேறு ஒரு இடத்துல எடுக்கும்போது இன்ப்ரீட் ஆகாது. அப்போ அதிலேருந்து முட்டை எடுத்து நம்ம வந்து அடை வச்சு அதிலேருந்து குஞ்சாக்கும்போது நம்மளுக்கு இந்த நோய் பிரச்சனையோ இதோ கொஞ்சம் ஓரளவு தடுத்து கொண்டு வரலாம். நம்மளுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு முட்டை நம்ம எடுக்கும்போது நான் சொன்ன மாதிரி இந்த ரெட் ரோலரு, பிளாக் மைனார்க்கா, அதுக்கப்புறம் கிரிராஜா, வனராஜா இதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 முட்டை கண்டினியூவாக போடும். இதோட இது எப்படின்னா அதில் ரெட் ரோலருங்கிறது இதெல்லாம் பார்த்தா மொத்தம் கண்டினியூவாக 400 முட்டை போடக்கூடியது. அதிக முட்டை போடக்கூடியது ரெட் ரோலரு, பிளாக் மைனார்க்காங்கிற இனம் தான். எப்போ ரொம்ப 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே அதை அப்படி ப்ரீட் பண்ணி வச்சுருக்காங்க. அது அடைக்க உட்காராது. அது எப்படின்னா அது வந்து முட்டை போடுற கோழிகள். அது வந்து வெறும் முட்டைக்கு ஒரு தடவை ஒரு குஞ்சா வாங்கினோம்னா வளர்த்தோமா ஒரு வருஷம் கண்டினியூவாக முட்டை போடும். அதுக்கப்புறம் அதை வந்து கறிக்கு விற்றுருவாங்க அந்த கோழியை. அது நாட்டுக்கோழி கிடையாது, அது நாட்டுக்கோழி கிடையாது. அதுதான் நம்ம முக்கால்வாசி நாட்டுக்கோழி பண்ணைக்கோழிங்கிறதுலாம் அந்த மாதிரி தான். ஃபுல்லாக அதுலேருந்து முட்டை ஈல்டு வருஷம் பூரா எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அது நேராக கறிக்கு போயிடும். இது ஒரு வகையான கோழி. நம்ம சுத்தமான நாட்டுக்கோழியில் வந்து அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 15 முட்டை, 10, 15, 20, 21 முட்டை வரைக்கும் போடுற கோழிகள் இருக்குது, கோழியோட திறனை பொறுத்து. ஆனால் நாட்டுக்கோழியில் வந்து இவ்வளோ தான், ஒரு 10 முட்டை போடும் சில கோழிகள். சில கோழி 15 முட்டை, அது வந்து கண்டினியூவாக போடும். இந்த 10 முட்டை 15 முட்டை இல்லை 20 முட்டைங்கிறது 20 நாள் கண்டினியூவாக போடும். அது போட்டுட்டுனா அதுக்கப்புறம் அந்த முட்டையில் அடை உட்காந்துரும். அடை உட்காந்தா 21 நாள் டைம். அப்போ நம்ம முட்டை என்ன செய்யணும்னா 21 நாளுங்கும்போது 20 சில கோழிகள் வந்து ஒரு சில கோழி 21 முட்டை போடும். இப்போ 10 முட்டை போடுற கோழி வந்து பிரச்சனை இல்லை, அடை வைக்கிறதுல. 21 முட்டை போடுற கோழி தான் நமக்கு நல்லது, நமக்கு கமர்ஷியலாக நம்மளுக்கு நல்லது. ஆனால் என்னென்னா 21 நாள் முட்டை எடுத்து வைக்கும்போது முதல் நாள் போட்ட முட்டை வந்து அடையில் வந்து ஒரு முட்டை ஆகுதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து பொரிப்பு திறனை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னா முட்டையை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஃப்ரிட்ஜு நம்ம வீட்டில் இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும், ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஒரு பாத்திரத்தில் அரிசி எடுத்து அந்த முட்டையை வந்து என்ன, முட்டையில் ஒரு பாகம் வந்து கூம்பாக ஊசியாக இருக்கும், அடிப்பாகம் வந்து நல்ல விரிவாக இருக்கும். அந்த விரிவான பாகம் மேல் நோக்கி இருக்கணும், அந்த கூம்பான பாகம் கீழ் நோக்கி இருக்கணும். அந்த மாதிரி நம்ம அரிசியில் பூத்து ஒவ்வொரு நாளும் ஃப்ரிட்ஜில் எடுத்து சேர்த்து வச்சிட்டோம்னா 21 முட்டை போடக்கூடிய கோழிகளுக்கு அந்த மாதிரி எடுத்து வச்சிடணும். என்றைக்கு அடை வைக்கமோ அதுக்கு முந்தின நாள் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து நார்மல் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்து நம்ம அடை வச்சோம்னா அந்த 21 முட்டையும் நல்லா பொரிஞ்சிடும். அதில் ஒன்று கூட ஃபெயிலியர் ஆகாது. ஒரு டவுட்டு, இப்போ நம்ம வீட்டிலலாம் அம்மா வளர்க்குறாங்க, அவங்க வந்து முட்டை எடுத்து வச்சுருவாங்க. எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் ஒரு கோழி இல்லைன்னா இன்னொரு கோழி அடகி அந்த கோழிக்கு வைக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட இப்போ நிறைய தாய் கோழிகள் இருக்குது. இப்போ ஒரு கோழி 2-3 முட்டை போட்டுட்டு இருக்கும்போது இன்னொரு கோழி முட்டை போட்டு முடிச்சு அடைக்கி உட்காந்துட்டுனா அதுக்கு வச்சு விட்டுறலாம், அது பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி இல்லாத சூழ்நிலை, இப்போ இந்த கோழி முட்டை போட்டு அந்த கோழி தான் அடை இருக்கணும், வேறு அடைக்கோழி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஃப்ரிட்ஜு மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அந்தந்த நேரத்தில் அடுத்தடுத்த கோழி உட்காரும்போது நம்ம அதில் இப்போ எந்த ஒரு 5 கோழி மொத்தமாக இன்றைக்கி ஒரு நாள் முட்டை போட ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ 5 முட்டை நம்மளுக்கு சேர்ந்துடும். 2 நாளில் 10 முட்டை சேர்ந்துடும். அந்த நேரம் நம்மகிட்ட ஒரு அடைக்கோழி இருக்கா, அப்போ அதில் தூக்கி வச்சிடலாம், அது பிரச்சனை கிடையாது. முட்டை அடை வச்சு எத்தனை நாளில் குஞ்சு பொரிக்கும்? 21 நாள். 21வது நாள். வெயில் காலம்னா 20வது நாள் பொரிஞ்சிடும். கொஞ்சம் கிளைமேட்டு கொஞ்சம் சில்லுன்னு இருந்துச்சுன்னா 21 நாள் ஆகும். சில சமயம் 22 நாள். அவ்வளோதான் இதுக்குள்ளே. ஆனால் கரெக்டான கணக்குன்னு பார்த்தா 21 நாள் சொல்லுவாங்க. முட்டை பொரிஞ்சு அப்புறம் குஞ்சு நல்லா ஸ்டேஜ் வளர்றதுக்கு எத்தனை? ஃபஸ்ட்டு முட்டையிலேருந்து குஞ்சு பொரிஞ்சது ஒரே நாளில் 10 முட்டைன்னா 10 முட்டையும் பொரியாது. இப்போ சில முட்டை வந்து 20வது நாள் 21வது நாள் பொரியுதுன்னா ஒரு சில முட்டை 22 வரைக்கும் ஆகும்.
அப்போது எல்லாமே பொரிஞ்சு முடிஞ்ச பிறகு நம்ம என்னென்னா 3 நாளைக்கு இற வைக்கக்கூடாது குஞ்சுக்கு. நிறைய பேர் இற வைப்பாங்க, ஆனால் இற ஒரு 3 நாளைக்கு குஞ்சுகளுக்கு இற எதுவுமே வைக்கக்கூடாது. வெறும் தண்ணி தான், தண்ணியில் மஞ்சள் பொடி கலந்து வைக்கணும். அதுக்கு வந்து தண்ணியும் தாய் சூடும் தான் வேணும். அப்போ வந்து குஞ்சுகள் வந்து சீக்கு இல்லாமல் வரும். ஏன்னா ஏற்கனவே வயிற்றில் உள்ள அந்த மஞ்சக்கரு வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கும் அந்த குஞ்சுகளுக்கு. அப்போது என்னென்னா அந்த தாய் சூட்டில் தண்ணி குடித்து அந்த தாய் சூட்டில் 3 நாள் இருக்கும்போது தான் அது ஃபுல்லாக கரைஞ்சி வெளியே வரும். அது வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப நைஸான சாப்பாடு, அரிசி குருணை இந்த மாதிரி இருக்குது. அது வந்து லேசாக மஞ்சள் தண்ணியில் லேசாக போட்டு ஊற வச்சு, ஊறனா ரொம்ப இல்லை, லேசாக தெளித்து ஊற வச்சு லேசாக ஒரு பதத்துக்கு ஊறின பிறகு அதுகளை போடணும். அப்போ அது சாப்பிட்டு வரும்போது அப்புறம் ஒரு 3-4 நாளுக்கு பிறகு தாய்கோழியோட வெளியே இறக்கி விட்டுறணும். அதுக்கப்புறம் தாய்கோழி கிண்டி கொடுக்கும், அது பூச்சி கொட்டை எதுனாலும் பிடிச்சி தின்னு அதுக்கப்புறம் நம்ம சாதாரண இறக்கி அப்படி கொண்டு வந்துடலாம்.